கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நம்முடைய ஊழியங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். 2 கிராமங்கள்ல ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமா, கங்காவரம் என்ற பகுதியிலும் கேட்டவரம் பாளையம் என்கிற பகுதியிலும் 2 பகுதியில ஆண்டவர் சிறுவர் ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். கங்காவரம் என்கிற பகுதியில 20 பிள்ளைகளும், கேட்டவரம் என்கிற பகுதியில 25 பிள்ளைகள் கிட்ட வந்திருந்தாங்க. கர்த்தர் உதவி செய்திருந்தார். பிள்ளைகள் இன்னும் அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ கர்த்தரிடத்துல ஊழியர்களை நிறைவேற்றவும் ஸ்தோத்திர கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, உங்களிடத்துல ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு விரும்புகிறேன். சிறு சிறு கடைகள்லாம் இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன ஹோட்டல் அந்த கடைகள்லாம் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ அது போல கடைகள் எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்களோடு டைப் பண்ணி தன்னுடைய பிசினஸை பெருக்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், இவர்கள் எல்லாமே பெரிய நிறுவனங்கள். இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன வீட்டில் செஞ்சு சமையல் பண்ணி விற்கிறவங்க கூட இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கியோட டைப் பண்ணி பண்ணதுனால அந்த பிசினஸ் அநேக ஜனங்களுக்கும் பயன்படுகிறத பார்க்க முடிகிறது. அந்த பிசினஸ் இன்னும் பெருக்கமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. சின்ன சின்ன பிசினஸ் பண்ணவங்க கூட இப்போ பெரிய லெவல்ல அதை டைப் பண்ணி பெரிய நிறுவனங்களோட டைப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அநேக கிராமங்களுக்கு சிறுவர் ஊழியங்கள் செய்கிறதற்கோ கிராமங்களை சந்திக்கிறதற்கோ நிறைய பேர் முன் வருகிறார்கள். ஆனா அவர்களுக்கு தடையா இருக்கிறது இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். பிள்ளைகளுக்கு போற இடத்துல ஏதாச்சும் கொடுக்கணும், அங்க ஊழியம் செய்கிறவர்களுக்கு யாராச்சும் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவர்களால் கொடுக்கறதற்கு சில காரியங்கள் இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களே பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் இருக்கு, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், நல்ல வளர்ந்த சபைகள் எல்லாம் இருக்கு. ஏதை சொல்ல வரேன்னா, அவங்க நினைச்சாங்கன்னா இது போல சின்ன சின்ன ஊழியங்கள் செய்கிறவர்களுக்கு முடிந்த அளவு ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்க ஊழியம் செய்கிறதற்கு ஏதுவாக அமையும். ஸோ அந்த ஒரு காரியத்துக்காக தான். ஒரு உதாரணத்துக்காக வேதாகமத்திலிருந்து சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அமிலேக்கியரோட சண்டை போடும்போது மோசைக்கு ஹெல்ப் பண்ணவங்க 2 பேர். மோசை கரங்களை தூக்கிட்டு கோலை தூக்கிட்டு பிடிச்சிருக்கும் பொழுது அவர் உட்காருகிறதுக்கு கல்லு கொடுத்து அவரை ஸ்தோத்திரம், அவர் கையை தூக்க முடியாதப்போ ஹெல்ப் பண்ணவங்க 2 பேர், ஆரோனும் ஊரும். இவங்க 2 பேர் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல அமிலேக்கியரோட ஜெயிக்கிறது கொஞ்சம் கடினமான காரியமா இருந்திருக்கும். அது மாத்திரமில்ல, அங்க சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் தேவை, யோசுவா. யோசுவாக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இங்க மோசை கையை தூக்கிட்டே நிக்கணும், மோசைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 2 பேர் வேணும். அப்போ இவ்வளவு பேர் ஒற்றுமையா சேர்ந்து அந்த இடத்துல அவங்க நின்னதுனால தான் அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை காண முடிஞ்சிச்சு. ஒருவேளை மோசை மாத்திரம் தனியா நின்று இருந்தான்னா ரொம்ப கடினமாக தான் இருந்திருக்கும். ஸோ ஏன் இது எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, ஊழியத்துல நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி வளர்ந்த சபைகள், பெரிய சபைகள் எல்லாருமே இது போல சிறு சிறு கிராமங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த பிள்ளைக்கு முடிந்த அளவு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா இன்னும் இந்த ஊழியங்கள் வளரும். அந்த ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல வரேன். ஏன்னா ஊழியங்கள் இன்றைக்கு வளராததற்கு காரணம் என்னன்னா, ஊழியக்காரர்கள் ஸ்தோத்திரம் அவள் படுகிற கஷ்டங்கள் ரொம்பவே பார்க்க முடியாததா இருக்கிறது இந்த சூழ்நிலை. அதனால முடிந்த வளர்ந்த சபைகள், பெரிய ஸ்தாபனங்கள் இருந்தீர்கள் என்றால் முடிந்த அளவுக்கு சிறு ஊழியர்களை தாங்கவும், நம்மளால முடிஞ்சது ஏதோ சின்ன காணிக்கையை கொடுத்தோ சின்ன பொருட்களை வாங்கி கொடுத்தோ நம்ம ஊழியங்களை தாங்கவும் கர்த்தர் நடத்துவார். ஒரு காரியம் மாத்திரம்தான் இது இடத்துல பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்பினேன். ஸோ கர்த்தர் நம்மை நடத்துவார், உற்சாகமா ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. உங்க சபை எங்க சபை சண்டை வேண்டாம், பெரிய சபை சின்ன சபை நினைப்பு வேண்டாம். உங்க சபை எங்க சபை சண்டை வேண்டாம், பெரிய சபை சின்ன சபை நினைப்பு வேண்டாம். ஆதி சபை சத்திய சபை பெருமை வேண்டாம், ஆதி சபை சத்திய சபை பெருமை வேண்டாம். ஒரு சபை மக்களாய் வாழ்ந்திருப்போம், ஒரு சபை மக்களாய் வாழ்ந்திருப்போம். கிறிஸ்தவரே நாம் ஒன்றுபட்டால் வாழ்வும் செழிப்பும் நமக்கு உண்டு. ஒரு மனமாய் நாம் உழைக்கும் போது நம் பேச்சுக்கு மதிப்பு தானாய் வரும்.